ஹலோ வியூவர்ஸ், இப்போ உங்களுக்கு இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கு நம்ம என்ன குழம்பு வைக்க போகிறோம்னு. மீன் குழம்பு தாங்க பண்ண போகிறோம். மீன் குழம்பு ஆனால் நார்மல் இப்படி தாளித்து விட்டு வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் அரைச்சி தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் அரைச்சி மிளகு, ஜீரகம், வெங்காயம்லாம் லைட்டாக கோர்ஸாக அரைச்சிட்டு நம்ம வதக்கி அதுக்கப்புறம் புளி ஊற்றி உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு வச்சோம்னா அது ஒரு டேஸ்ட் அந்த மாதிரி சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் கிட்டியாகவும் இருக்கும், தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கிரேவி டைப்பில் கிடைக்கும். நமக்கு சாதத்துலலாம் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. அதை தான் இப்போ நமக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மீன் வாங்கி நம்ம கழுவ போகிறோம். உப்பு, மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுக்கோங்க. நல்லா ஸ்மெல்லாம் போகிறதுபடி ஸ்மெல்லாம் போன பின்னாடி அதுக்கப்புறம் குழம்பு வைக்கிறதுக்கு அந்த கடாயை எடுத்து வச்சுட்டு, நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் தாங்க பண்ணுறேன். ஒரிஜினல் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இருக்குன்னா, கோல்டு ப்ரெஸ் தேங்காய் ஆயில், அதில் தான் அந்த எண்ணெயில் தான் பண்ணுறேன். ஒரு 4-5 ஸ்பூன் தேவைப்படும்னு வச்சுக்கோங்களேன். குழம்புனா நல்லா நமக்கு கிரேவி வேணும், எண்ணெய் வேணும் அப்படின்னா சேர்த்தாதே மீன் குழம்பு ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அதனால் ஒரு 4-5 ஸ்பூன் விட்டுக்கோங்க. அதில் கடுகு, சோம்பு, வெந்தயம், கடுகு உளுந்த பருப்பு நார்மலாக எப்போயும் போடுறது தான். கடுகு, சோம்பு, வெந்தயம் இது 3 போட்டு தாளிச்சுக்கோங்க. கருவேப்பிலை இன்றைக்கி கிடைக்கல, எனக்கு டெல்லியில் அவ்வளோவா கிடைக்காதுங்க. கிடைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்குவேன். நான் வெளியில் போய் வாங்கணும். சவுத் இண்டியன் சைடு போனால் தான் கிடைக்கும். சவுத் இண்டியன் கடையில் 1-2 பேர் வச்சுருப்பாங்க. இதை மட்டும் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை கொஞ்சம் கோர்ஸாக ஒரு 2-3 வெங்காயமாவது தேவைப்படுங்க. நமக்கு கிரேவி வேணும்னா அதில் தேங்காய் சேர்க்கலாம். தேங்காய் சேர்த்தும் பண்ணலாம் மீன் குழம்புல. இப்போ நம்ம தேங்காய் எண்ணெயில் பண்ணுறோம், அதே மாதிரி தேங்காய் சேர்த்து அரைச்சி விட்டு பண்ணலாம். அது இன்னொரு நாள் பண்ணி காமிக்கிறேன் எப்படி பண்ணலான்ட்டு. அதனால் இப்போ 2-3 வெங்காயம் மட்டும் நல்லா கோர்ஸ், அதுக்குன்னு ரொம்ப போட்டு சட்னி லெவல் அரைக்காமல் 1 பாதியமாக அரைச்சிக்கோங்க. 1 பாதியமாக அரைச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி பூண்டும் ஒரு 5-6 பல்லாவது தேவைப்படுங்க. அதையும் ஒன்று அந்த இதில் நச்சு போட்டுக்கோங்க, இல்லைன்னா அதையும் உங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி போட்டுட்டுருக்காங்க. போட்டுட்டு இது 2ஐயும் ஃபஸ்ட்டு நல்லா வதக்கணும். வெங்காயத்தையும் பூண்டையும் கொஞ்சம் ஸ்மெல் போயிடும், ரா ஸ்மெல் போகிற வரையும் வதக்கிட்டு தக்காளியும் ஒரு 2 தக்காளி கிட்ட தேவைப்படுங்க. நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. சிறுசுனா 3 போட்டுக்கோங்க, பெருசுனா 2 போட்டுக்கோங்க. அந்த மாதிரி 2-3 தக்காளி அரைச்சி தக்காளியும் அதில் சேர்த்துக்கோங்க. தக்காளி கூட நம்ம நல்லாவே அரைச்சிக்கலாம். அதை ஒன்றும் அதிகமாக அரைக்கணும்னு இல்லை. தக்காளி கூட நல்லா அது சீக்கிரமே அரையும் செஞ்சிடும் ஒரே சுற்றில். அப்புறம் அரைச்சி அதையும் போட்டு அதுவும் இந்த மிக்சர் கூட வெங்காயம், பூண்டு, இப்போ தக்காளி இதை மட்டும் போட்டு நல்லா வதக்கியிருக்கோம். இப்போ பச்சை மிளகா 2-3 கட் பண்ணி இப்போயே சேர்த்துக்கோங்க. அது கூட அதையும் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளி ஒரு எலுமிச்சை அளவு புளி ஊற வச்சுக்கோங்க. நேற்று நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் இந்த மீன் குழம்பு பற்றி. அது ஷார்ட்ஸில் அப்படியே சீக்கிரம் சொல்லியிருப்பேன். இது ஃபுல் வீடியோ கொஞ்சம் நாலேஜ் இல்லாதவங்க, குக்கிங் பிகினர்ஸ் இப்போ தான் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் புளி எலுமிச்சை அளவு எடுத்து ஊற வச்சுட்டு அதை நல்லா கரைச்சி இந்த மாதிரியே வடிகட்டிக்கலாம். இல்லை இப்படி பண்ணால் எனக்கு வேணாம், மண் ஆகும் அப்படி இப்படின்னு நினச்சிங்கன்னா வடிகட்டி அப்படி போட்டுக்கோங்க. ஒரு 2 டைம் அந்த புளி தண்ணி ஊற்றிக்கணுங்க. ஒரு தடவை ஊற்றுறதுக்குள்ளே 2 தடவை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா புளி அந்த சக்கையெல்லாம் போடாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டி எடுத்துகிட்டு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம மீன் போட்டுட்டு திருப்பிலாம் தண்ணி ஊற்ற போகிறதுனால ஒரு 2 டம்ளர்கிட்ட தண்ணியும் ஊற்றிக்கோங்க. தண்ணியும் ஊற்றிட்டு அப்புறம் மஞ்சத்தூள், தனி மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, குழம்புக்கு நம்ம எப்போயும் சாம்பாருக்கெலாம் போடுவோம்ல அந்த பொடி, இது 3 பொடியும் போட போகிறோம். அதே மாதிரி மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க, 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லிப்பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம குழம்புக்கு அரைக்கிற பொடியும் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதுதான் அளவு, இவ்வளோ போட்டுக்கோங்க. ஒரு 1/2 கிலோ மீனுக்கு நான் சொல்கிறேன். இப்போ 1/2 கிலோ ஒரு 3/4 கிலோ கூட இது வரையும் வந்துடும் நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டு. இதுக்கு மேலே போச்சுன்னா இதையே நீங்கள் டபுளாக போட்டுக்கோங்க. புளியும் அதுக்கு தகுந்த மாதிரி நிறையா ஊற வச்சுக்கோங்க. வெங்காயம் அதுக்கு தகுந்த மாதிரி நிறையா, தக்காளி அதுக்கு தகுந்த மாதிரி நிறையா, எல்லாமே கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ எல்லா பொடியும் போட்டுட்டு இந்த புளி தண்ணி ஊற்றிருக்கோம். வெங்காயம், தக்காளி, இந்த மசாலா இது எல்லாமே
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது புளி தண்ணி வடித்து அந்த மசாலாவை புளி தண்ணியிலே கரைச்சி கூட ஊற்றலாம். நானாக இப்படியே போட்டுட்டு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுருவேங்க. அது கரைஞ்சிரும். அது தனித்தனியாலாம் இருக்காது, கட்டிலாம் படாது, நல்லா தனித்தனியாக கரைஞ்சோன்னே இது நல்லா 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சா தான் அந்த மசாலாவோட மிளகா வாசனை, மல்லி வாசனை எல்லாம் போனோன்னா அவ்வளோதான். மீனை நம்ம ஏற்கனவே கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். மீனை அது கூட சேர்த்துட வேண்டியதான். மீனை சேர்த்து ஒரு 5-10 நிமிஷத்தில் மீனும் வெந்துடும். குழம்பு நல்லா கெட்டியாகி நல்ல எண்ணெயெல்லாம் இப்போ ஃபஸ்ட்டு காமிச்சேன்லாம் அந்த அளவுக்கு நமக்கு குழம்பு கிடச்சிருங்க. குழம்பும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இவ்வளோ தான், சிம்பிளாக ஈஸியாக மீன் குழம்பு பண்ணிடலாம். மீன் குழம்பு இன்னும் 2-3 மெத்தடில் வேறு மாதிரி பண்ணுவாங்க. அதையும் நான் சொல்கிறேன். எங்கள் மாமியார் ஒரு மாதிரி பண்ணுவாங்க, இது நான் பண்ணுறது. எங்கள் அம்மாவே வேறு மாதிரி பண்ணுவாங்க. அது ஒரு நாளைக்கு பார்ப்போம். இது வந்து நானாக பண்ணுறது. எனக்கு இந்த வெங்காயம்லாம் அப்படி இப்படி கிடக்கிறது பிடிக்காது. இந்த எங்கள் பிள்ளைங்க சாப்பிட மாட்டால, அதனால் நான் இப்படி பண்ணுவேன். ஆனால் எங்கள் மாமியாரும் வேறு மாதிரி போடுவாங்க. அவங்களும் வெங்காயம் அரைச்சி போடுவாங்க. ஆனால் வெங்காயத்தோடு வேறு ஏதோ சேர்த்து அரைச்சி போடுவாங்க. நான் இன்னொரு நாள் மீன் வாங்குறப்ப அதை சொல்கிறேன். இப்போ அவ்வளோதான், குழம்பு கொதிச்சிருச்சு, எண்ணெயெல்லாம் மேலே வந்துடுச்சு, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு ரெடி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மீனெல்லாம் நல்லா வெந்துருச்சு. வெந்து நமக்கு தெரியும், இப்படி கிண்டிகி எடுத்து பார்த்தோம்னா அந்த மீனோட கலரும் சேஞ்ச் ஆயிரும். அது வெந்து அது கலரே சேஞ்ச் ஆயிரும். அவ்வளோதாங்க. இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் இந்த மாதிரி நமக்கு கிடச்சிரும் மீன் குழம்பு. இவ்வளோ தான், மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு இன்றைக்கி பண்ணிவிட்டு நாளைக்கு சாப்பிட்டா தான் டேஸ்ட்டேவும். ஆமாம், மீன் குழம்பு போல் ஆக தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த மீனுமே நல்லாயிருக்கும். அந்த புளி உப்பு அந்த மசாலாவில் ஊறி நம்ம சாப்பிட்றப்ப. இல்லைன்னா காலையிலே பண்ணிடுங்க. காலையில் பண்ணிவிட்டு மத்தியானம் சாப்பிடுங்க. ஒரு 2 மணி நேரமாக அதை விட்டுட்டு, நான் அப்படி தான் 10-11 மணிக்கெலாம் மீன் குழம்பு வச்சுருவேன். வச்சுட்டு ஒரு ஈவினிங் போல் சாப்பிட்டோம்னா நைட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், இல்லை மத்தியானம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. பாருங்கள், இந்த மீன் குழம்போட அந்த கலரை பார்த்தாலே நமக்கு டெம்ப்டிங்காக இருக்குங்க. மீன் குழம்பு நார்மல் எண்ணெயில் செய்கிறத விட ஒரு நல்லெண்ணெய், இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயெல்லாம் செஞ்சு பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க. தேங்காய் எண்ணெய், இந்த கேரளாலாம் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம தான் அதை நான் இப்போ தான் யூஸ் பண்ணுறேன். வேறவங்களாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. நான் இப்போ கொஞ்சம் மீன், மட்டன், சிக்கன் எல்லாத்துலேயுமே தேங்காய் எண்ணெய் பண்ணேன்னா அது வேறு மாதிரி இருக்குது ஃப்ளேவரே. அந்த தேங்காவோட நம்ம நார்மல் தேங்காய் சட்னி தேங்காய் தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த தேங்காய் எண்ணெயில் பண்ணுறது அதோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இந்த கலரே மாறிடுச்சு பாருங்கள். நம்ம நல்லெண்ணெய் ஊற்றினாதான் இந்த மாதிரி கலர் வரும்ல, தேங்காய் எண்ணெய் ஊற்றினாலும் இந்த மாதிரி கலர் வரும். இந்த மாதிரி எண்ணெய் மேலே வந்துடும். குழம்பும் திக்னஸ் இருக்கும், அந்த டேஸ்ட்டும் இருக்கும். நல்லெண்ணெயில் இருக்கிற கொலஸ்ட்ரால் எல்லாமே இதிலே இருக்குது. நல்ல கொலஸ்ட்ரால் தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கங்க. ஓகேங்க, பாய்ங்க.